ரப்பர் பந்து ஹரிஷ் கல்யாணாக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க படத்தில். ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். டேரக்டர் ஒரு 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரத்தில் என்னென்ன மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா மெசேஜும் கொடுத்துட்டாரு. எமோஷன் சொல்லும் போது படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன்லாம் ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பர்சன் அதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னா அவருக்கு அது எப்படி ஒரு எமோஷனாக இருக்குது அப்படின்றது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னமோ அந்த படத்தோட ட்ராவல் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீட் எட்ஜில் உட்கார வச்சிருப்பாங்க நம்மள. அற்புதமான ஒரு படம் உண்மையிலேயே. படத்துல பிடிச்ச விஷயம் டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் தமிழ்நாடுல கேரளா இங்க செட்டில்டு, அது தமிழ் பேசவும் தெரியாது. நல்லா இருக்கு பார்க்கலாம், நல்லா இருக்கு பார்க்கலாம். படம் ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணிருக்காங்க? 2 பேரும் நல்லா வந்து பண்ணி. என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. இந்த படம் ப்ளூ ஸ்டார் இல்ல அது மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான படம்? அதே மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா கிரிக்கெட் தான், ஃபேமிலியும் வரும், பார்க்கலாம். என்ன மெசேஜ்னா படத்துல சொல்றாங்க? மெசேஜ்னா ஃபேமிலியும் ஸ்போர்ட்ஸும் ஒண்ணா கொண்டு போகணும்னு, ஒண்ணா கொண்டு போகலாம், செப்பரேட்டா வேண்டாம்னு. நான் என்னன்னா அவ்வளவு படம் தூங்கிட்டேன் நான் ஒன்னத்துல. ஏன்னா தூங்குற அளவுக்கு படமா? இல்ல நல்லா தான் இருக்குது படம். கிரிக்கெட் பத்தி தானே படம். அப்படியே தூங்குனீங்க? தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். காலேஜ்ல இருந்து தொத்தி விட்டாங்க, அதான் இங்க வந்து பார்த்தேன். போர் அடிக்குதுன்னு அப்படியே தூங்கிட்டீங்க? படம் போர் அடிக்குதா? படம் நல்லா இருக்குதுண்ணா. சரி தூக்கம் வந்து தூங்கிட்டேன். நான் படம் இன்ட்ரெஸ்டா இன்ட்ரெஸ்டா பாத்திருக்கேன். நீங்க தூங்குறவங்க நீ தானே வாசிப்பாங்க. காலேஜ்ல இருந்து தொத்தி விட்டாங்க, இங்க வந்தேன். நான் வேற எதுவுமே இல்லைண்ணா. நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா ஜாலியா டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கலான்னு வந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ப்ளூ ஸ்டார் படம் மாதிரி இருக்கா இல்ல டிஃபரெண்ட்? இல்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இதுல இன்னும் ஒரு எமோஷன்ஸ் அண்ட் லவ், ஈகோ இதெல்லாம் தான் மேஜரா இருக்கும். பிடிச்சிருந்தது. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் 2 பேரும் செமையா பண்ணிருக்காங்க. லைக் 2 பேருமே லைக் நான் ஹீரோன்ற மாதிரி செமையா போட்டி போட்டு பண்ணியிருந்தாங்க. படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க? எல்லா படத்துலயும் மெசேஜ் வேணுமா? லைக் திங் இஸ் லைக் எனக்கு மெசேஜ்னா பாக்குறது இதுவா இருந்தது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எமோஷன்ஸ் இருக்கு, லைக் ஒரு வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எமோஷன் இருக்கு, லவர் இது எமோஷன் இருக்கு, அப்பா அம்மா எமோஷன், ஃப்ரெண்ட்ஸ் எமோஷன், இது எல்லாமே இருக்கு மெசேஜ்ல. பார்க்கலாம், தாராளமா வந்து பார்க்கலாம் படம். இதுல லவ் இருக்கு, ஆனா அது மேஜர் பிளே இல்ல. இல்லண்ணா படம் நான் வந்து சரி காலேஜ் போகாம தான் வந்து படம் பார்த்தேன். ஆனா படம் பார்த்ததுக்கு வந்து சூப்பரா, இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். கோட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு இந்த நல்ல படம். கதை ஆமாண்ணா, படம் ஃபுல்லா கிரிக்கெட் தான். வந்து நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். நல்ல படம் தான், காமெடியும் இருக்கு, எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு படம். நம்பி வந்து பார்க்கலாம். அதான் 2மே போர், அந்த கதையோட நம்ம இன்வால்வ் கதையுள்ளேயே போற மாதிரி தான் இருக்கும். போர் அடிச்சு ஒரு சீன் நம்ம இப்படி திரும்பி பாக்குற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாவே ஒரு ஜாலியான ஒரு இதுதான். அதான் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் 2 பேரும் அப்படி பிரிச்சு பண்ணுவோம். கதைக்கு ஏற்ற மாதிரி 2மே அந்த 2 பேரும் அந்த கதை உள்ள இன்வால்வ் ஆகி நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? படத்துல பிடிச்ச விஷயம் வந்து எல்லா கேஸ்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லா. தினேஷா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்கேஜிங்காக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ கேப்டனை வந்து நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. மரியாதை கொடுத்து நிறைய இடத்துல ரெட்ரோ சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்திருக்காங்க. அது அப்போ கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கும் பிடிக்கும். ஃபேமிலி என்டர்டெய்னர். மூவி மாதிரி இருக்குங்களா? ப்ளூ ஸ்டார் மூவி மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் ப்ளூ ஸ்டாரில் உள்ள அந்த ஈகோ கிளாஷ் அதே மாதிரி தான் இருக்குது. பட் சேம் ரெப்பிட்டிங் சீன்ஸாக இருக்கும். அது வேற தளம். அதுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த ஒரு ஸ்ட்ரீட் இது வந்து கிரிக்கெட், இதுலேயும் வந்து கேஸ்ட் பேஸ்ட் இதெல்லாம் இருக்குது. பட் எதுவுமே போர் அடிக்கல. ரிப்பீட்டட் ப்ளூ ஸ்டார் இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த படத்தையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. ஆமாம், இதுலேயும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. பட் ஆனால் ப்ளூ ஸ்டாரை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இப்போ எல்லா பழத்தினெல்லாம் வந்து ஹீரோ டீம் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இதில் தோக்குற மாதிரி காமிச்சாலுமே அது வந்து நல்ல கன்வின்சிங்காக இருந்துச்சு. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. லப்பர் பந்து டைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி இது ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். கிரிக்கெட் படம் அப்படின்னாலே கடைசியாக வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தான் வந்து கடைசியான இதுவாக இருக்கும். இதில் அது எதுவுமே கிடையாது. எங்கே ஜெயிக்கணும் எங்கே தோக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ப்ரோ ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஏன்னா அந்தளவுக்கு காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்கேயுமே வந்து நீங்கள் முகம் சொல்லிக்கவே மாட்டீங்க.
ரீசெண்டாக வந்து நிறைய படங்களில் வந்து நம்ம காமெடின்னு சொல்லி நிறைய இடத்துல ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளே ஏமாந்து போய் சிரிச்சிட்டு இருக்கோம். இதில் தான் 100% காமெடி. காமெடினா என்ன, நம்ம கஷ்டப்பட்டு கவுண்டர் கொடுத்து சிரிக்க வைக்கிறது இல்லாமல் பின்னாடி ஏதோ ஒரு டைலாக் ஓடிட்டு இருக்கும், முன்னாடி அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுலயே காமெடி பண்ணி பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், எந்த இதுலயுமே வந்து நீங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்க சப்போஸ் அட்டகத்தி தினேஷோட ஃபேனா இருந்தாலுமே கூட ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ஏய் ஜெயிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அது 3 காலகட்டம் மாதிரி சொல்லியிருந்தாரு. 25 ரூபா பந்துல இருந்து 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் இல்ல அந்த பீரியாடிக் சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலா அந்த ஒரு பீரியட்ல எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் நிறைய வருது படத்துல. ஸோ அந்த டைம்ல எடுக்கும் போது என்னென்னலாம் அந்த டைம்ல கரெக்டா அந்த டைம்ல என்னென்ன கிரேஸ் இருக்கும், ஒருத்தன் ஒரு கிரிக்கெட் விளையாடுறானா அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு என்ட்ரி சாங் போறதாக இருக்கட்டும், ஒரு பெட் மேட்ச் ஆடுறது இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையில நல்லா இருந்தது, ரசிக்கும் வகையில இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே இது பண்ண முடியாது. எல்லாமே ப்ரெடிக்டட் சீனா தான் இருந்தா கூட பட் எந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு லேக்ன்றது வரவே வராது. புதுசா பாக்குற மாதிரி பார்ப்போம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா எடுத்திருக்காருன்னு சொல்லணும் டேரக்டர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க பார்க்கிங் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பார்க்கிங்லயும் சேம் இதே ஒரு பேஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஈகோன்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. இந்த படத்துலயும் அதே ஈகோ தான். பட் இவங்க யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் கிரிக்கெட் அப்படின்ற அந்த ஒரு இதுல ஆரம்பிக்குது. மற்றபடி நீங்க ஜென்ரலா கிரிக்கெட் படம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் படம் எடுத்தீங்கன்னா ஒன்னு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பாலிடிக்ஸ் மட்டுமே படமா காட்டுவாங்க, இல்ல ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வரான் அப்படின்றது மட்டும் காட்டுவாங்க. இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலா அது காளி வெங்கட் படத்துல ஒன்று சொல்லுவாரு, உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் ரீசன், அதுக்கு என்ன ரீசன் கேட்குறீங்க அப்படின்னு. அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, வெளியில இருந்து பாக்குறவங்க அதை எப்படி பார்ப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாரம் பூரா ஒருத்தன் ஏந்து கிளம்ப மாட்டான், ஆனா ஞாயிற்றுக்கிழமை பட்டு பட்டு கிளம்பி கிரிக்கெட்ல போவான் இல்லையா. அப்ப பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, அது அவனுக்கு எவ்வளவு பெரிய எமோஷன்றது நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு சூப்பரா டைரக்ட் அதை கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு நமக்கு அது நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. அற்புதமா இது என்னன்னா இவர் மருமகன் மாமனார் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள அவங்களுக்கு சண்டை வருது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவர் தான் நம்ம மாப்பிள்ளை, இவர் தான் நம்ம மருமகன். அப்புறம் அவங்க 2 பேரும் அப்போ கூட ஒண்ணு சேராம கிரிக்கெட் மூலியமா தான் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து இது பண்றாங்க. கதையா அதான் அட்டகத்தி தினேஷ் எல்லாம் நம்ம இதுல பார்க்க முடியல. இந்த கதைக்கு ஒரு கெத்துன்னு இருக்கு. இதுல ஒரு பேரு கெத்து, ஃபுல்லாவே கெத்து. அந்த இதுதான் இவர் வந்த கேப்டனோட சாங் இது போட்டிருக்கு. நல்லா இருக்கு, நீங்க நம்பி வந்து பார்க்கலாம் படம். தேங்க்ஸ். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். ரேட்டிங் 8 இல்ல 9 தரலாம். அதான் இது வந்து ஒரு கடை. இப்போ ஒரு டீம்ல வந்து அவங்க ஊர் சைட்லாம் கேஸ்ட், ஒரு டீம்ல ஒரு வந்து கேஸ்ட் ஆளுங்க மட்டும் தான் விளாடணும் அப்படின்லாம் சொல்லிடுறேன். இதுல வந்து கடைசி அந்த மாதிரி தான் வரும். கடைசியில வந்து அப்படிலாம் இல்ல, திறமைக்கு தான் முக்கியமா வந்து கடைசியில இதுவாயிட்டு ஹரிஷ் கல்யாண் அதோட படம். ஆமா ஆமா கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு படம். நம்பி பார்க்கலாம். யாரா அந்த ஃபேமிலி ஆடிஷன் 10க்கு 8 9 தரலாம். மியூசிக் வைஸ் டெக்னிக்கல் வைஸ்னா அதெல்லாம் அதான் ஒரு பாட்டு ஒரு நல்லா இருக்கு. மியூசிக் அதான் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் மியூசிக். ரொம்ப சவுண்டாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கதைக்கு அந்த கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவுண்டா கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஒரு புது டைரக்ஷன். எனக்கு யாருன்னு தெரியல, ஆனா நல்லா தான் இருக்கு படம். ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட் படத்துல நல்ல படம் இது. ஹரிஷ் கல்யாணோட நடிப்பு எப்படி? நல்லா இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் டாப். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சீன் ரெனால்டன் அதுல ஒரு சாங் வந்து 2 இடத்துல சாங்ஸ் ஓனா பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாங் நல்லா பண்ணியிருக்கேன். பட் இந்த விஜயன் சாங்ஸ் வந்து நிறைய இடத்துல ரெட்ரோ பண்ணி வச்சிருக்காங்க. அது நல்லா நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படத்துல என்ன இதுல வந்து இந்த ஒரு கார்த்திக்கும் ராஜ்கிரனும் நடிச்சாங்களா மாமனார் மருமகன் ஒரு இதோ படத்துல அந்த அதே மாதிரி இதுலயும் வந்து காமெடியா யூஸ் பண்ணிருக்காங்க. மாமனாரே எதுக்குற மாதிரி மருமகன் தெரியாம, அதாவது ரெட்ரோ தெரியாம விளையாடுவாங்க. யாரு வில்லன் அப்படின்னு தெரியாம விளையாடுவாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. 2 பேருக்குமே வந்து தெரியாம வந்து எதிரியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவருடைய பொண்ணை தான் இவர் லவ் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத சுவாரஸ்யமா பண்ணி. ஒரு பக்கம் அட்டகத்தி தினேஷ், ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாண். 2 பேருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? 2 பேருமே ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹரிஷ் கல்யாணுக்கு அதிகமா கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா தினேஷ்க்கு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. யதார்த்தமான நடிப்பை யூஸ் பண்ணிருக்காரு.